ஓ மை டியர் ஹார்ட் பீட்ஸ், ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பெரும்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கிறது. இந்த ஏரியில் கொஞ்ச நேரத்தில் அந்த மாடுகள் எல்லாம் கால்நடையெல்லாம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை மகிழ்விப்பாங்க. வெரைட்டி பிடிச்சி விளையாடி, ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி யாத்திராகமம் 23:16 படி அறுப்பின் பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்லி யாத்திராகமும் 23:16 அழகாக சொல்கிறார் ஆண்டவர். அப்போது இந்த அந்த சராசரத்தையும் வானத்தையும் பூமியும் தாவரம் பறவை விலங்கு மனுஷனை அவருடைய சாயலில் உண்டாக்கின தேவன் தாவரத்தையும் பறவை விலங்கு எல்லாவற்றையும் அவனுக்காக தான் படைச்சாராம். அவனுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு படைச்சார். அப்போ இந்த கால்நடை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஏர் பிடிக்கிற உழவனுக்கு பின்னாடி தான் இந்த உலகமே இருக்குது. அப்போது அவங்க சோத்தில் நம்ம கை வைக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கணுமா, அவங்க சேத்துல கால் வைக்கிற உழவனையும் அந்த உழவு தொழிலுக்கு உபகரணமாய் பயன்படுகிற உதவி செய்கிற கால்நடைகளையும் நினைவு கூறும்படியாக முதல்ல பெரும்பொங்கல் இதில் பயிரிலிருந்து நமக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை ஆண்டவர் சமூகத்தில் முதற் பலனை கொடுத்து அறுப்பின் பண்டிகையை கொண்டாடணும். அந்த வருஷத்தினுடைய முடிவில் என்ன நடக்கும், சேர்ப்பின் பண்டிகையும் ஆண்டவருக்கு செலுத்தணுமா. சரிங்களா? இந்த பூமியை அழகாக படைச்ச பூமியும் அதை நிறைவும் கர்த்தருடைய தின்மை அதில் சொல்லுது. அப்போது 2ஆம் நாளில் அந்த உழவனுக்கு உதவி செய்கிற கால்நடையை நம்ம நினைவு கூறும்படி அதை என்ன பண்ணுறாங்க, குளிப்பாட்டி அதுக்கு பலூன்லாம் கட்டி கொம்புகளில் பெயிண்ட்லாம் அடித்து அதை அலங்கரித்து என்ன பண்ணுறாங்க, அதையும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக வச்சுருக்காங்க. அப்போ கவனிங்க, அதுக்கான அந்த மரியாதையை செலுத்துகிறாங்க. அப்போது கடவுள் படைப்பில் மனிதனுக்கு உதவி செய்கிற எல்லாவற்றையுமே மனுஷன் உதவிக்காக ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஸோ அதை ஒரு மரியாதை செலுத்துறது, அதுக்காக ஒரு விழா எடுக்கிறது தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகமாக இருக்கிறது. எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ ஆல்.